अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह अम्मा बाद। அன்பிற்கினியவர்களே, அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال الرجل على دين خليله فلينظر أحدكم من يخالل. رواه أبو داود والترمذي. ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனினுடைய மார்க்கத்தில் இருக்கிறான். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் கண்காணித்துக் கொள்ளட்டும், தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும் யாரை நண்பனாக ஆக்கிக் கொள்வது என்பதை. ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஒரு குழந்தையிடத்திலே கேட்கும் பொழுது, நீ எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கப் போகிறாய்? நான் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கப் போகிறேன். ஏன் அந்த பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்தால்? என் ஃப்ரெண்ட் அங்கே தான் படிக்கிறான். அதே போன்று மதரசாவிலும் கூட நாம் பார்க்க முடிகிறது, தன்னுடைய ஒரு நண்பன் அங்கே இருக்கிறான் என்பதற்காக அந்த மதரசாவிலே ஓதுவது என்பது. அது என்ன கொள்கை உடையது, என்ன சம்பந்தப்பட்டது, அதனுடைய ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர்கள் எத்தகையவர்கள் என்பதையெல்லாம் பார்ப்பது இல்லை. இது மிக தெளிவாக அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனோநிலையை, மனிதனுடைய மனோநிலையை தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான் என்று. அந்த நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படி. அவன் நல்ல வசதி உள்ளவனாக இருக்கிறான், அவனோடு ஒட்டி உறவாட வேண்டும் என்று இவன் விரும்புகிறான். அவனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டு இவனும் மார்க்க விஷயங்களை அப்படியே பேசுகிறான். அவன் எப்படி பேசுகிறானோ அப்படியே இவன் தன்னை மாற்றிக்கொள்கிறான். ஆக ஒவ்வொரு நண்பனும் தன்னுடைய நண்பனை சார்ந்தவனாக இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நண்பனை சார்ந்து இருக்கிறான். சரி, சார்ந்து இருப்பது ஒன்றும் தவறல்ல. அந்த நண்பனை தேர்ந்தெடுத்துக் கொள்வதில் நீங்கள் கவனமாக இருங்கள். சரியான நண்பனை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். சரியான ஆசிரியரை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். சரியான வழிகாட்டியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த ஹதீதினுடைய பொருள். எனவே மிக அற்புதமான ஹதீத் அது, மிக அற்புதமான வார்த்தைகள் அது, வாக்கியங்கள் அது. எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது நம்முடைய நண்பர்களை நாம் தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில். நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்வோமையானால் நம்முடைய தொடர்புகள், செயல்பாடுகள் மிக அழகானதாக இருக்கும். தீய நண்பர்கள் உருவாகிவிட்டால், இவனா இப்படி போனான், ஆமாம் சேர்மானம் சரியில்லை என்று குறிப்பிடுகிறார்களா இல்லையா? சேர்மானம் என்றால் என்ன? நண்பர்கள். என்ன இப்போ எப்படியோ இருந்தான், இவ்வளவு சீதேவியாக மாறிவிட்டானே, அவன் சேர்ந்திருக்கக்கூடிய இடம் அப்படி அல்லவா, அவரோடு அல்லவா, அந்த ஆலிமோடு அல்லவா, அந்த பண்பான சாலிகான நல்லவரோடு அல்லவா இவர் தொடர்பு கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய நிலையை அப்படியே மாற்றி அமைத்து விடுகிறது நண்பர்களினுடைய தொடர்பு. எனவே உங்களுடைய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சரியான நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் என்கிறார்கள் சர்தார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நல்ல குணமுடையவர்களாக வாழ்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.